திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பரிகார பூஜை நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் தேவஸ்தான அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியுள்ளனர். மாட்டுக்கொழுப்பு கலந்த நெய்யில் திருப்பதி லட்டு தயாரிக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை திருப்பதி தேவஸ்தான செயல் அதிகாரிகள் மற்றும் அர்ச்சகர்கள் சந்தித்து பேசினர். அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெறும் ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவத்தில் பங்கேற்குமாறு அவரிடம் அழைப்புதழை கொடுத்தனர். அப்போது கலப்படம் செய்யப்பட்ட நெய்யை கொண்டு ஏழுமலையானுக்கு வழிபாடு நடத்தப்பட்டதால் அதனை சரி செய்ய பரிகார பூஜை எவ்வாறு செய்வது, எப்போது தொடங்குவது என்பது குறித்து சந்திரபாபு நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தினர். இதனிடையே திருப்பதி லட்டு கலப்படம் விவகாரத்தில் 11 நாட்கள் பரிகார விரதத்தை தொடங்கியுள்ள துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். కారణం ఏంటంటే శతాబ్దాలుగా పోరాటం చేస్తున్నాం రామజన్మ అయోధ్య రామ మందిరం కోసం. దానికి కూడా వీళ్ళు 1 లక్ష లడ్లు ఇలా బీఫ్ తోటి, పిగ్ ఫ్యాట్ తోటి, ఫిష్ ఆయిల్ తోటి కలిపిన లక్ష లడ్లు కొన్ని దశాబ్దాలుగా శతాబ్దాలుగా అయోధ్య రామ మందిరం కావాలని చాలా ప్రతిష్టాత్మకంగా తీసుకుంటే దానికి కూడా తిరుపతి లడ్లని, టీటీడీ లడ్లని, ఇది దేశం అంతా దీన్ని కదిలిపోయింది ఈ రోజున. இதனிடையே லட்டு கலப்படம் விவகாரத்தில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக ஹைதராபாத், செகந்திராபாத் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் மனுக்கள் குவிந்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.